Hi friends, நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார்சன்ஸ் அப்படின்ற சொல்ல இருந்து இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ஜீப் காம்பஸ் அப்படின்ற ஒரு காரோட ஆக்சிலரி லேம்ப்ஸ் தான். பை டிஃபால்ட் அந்த ஜீப் காம்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. பல்ப் நம்மள ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது. அதில் கொடுக்குற பல்ப் வந்து ஒரு ஆஸ் பர் இந்தியன் ரோட் நார்ம்ஸ்க்கு தான் கொடுக்க முடியாது. நம்மளால பெருசா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது. கஸ்டமரோட ஒப்பீனியனுமே வந்து ஒரிஜினல் பல்ப் எதுவும் மாற்ற வேண்டாம், எக்ஸ்ட்ராவே எனக்கு எதுவும் ஆட் ஆன் பண்ணி கொடுங்க. சேம் டைம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பம்பர்ல ஆட் ஆன் கிட்ட மாதிரி தெரியக்கூடாது, பாடியோட பாடியா மர்ஜ் ஆயிருக்கணும்னு சொல்றது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து 4 லைட் வந்து ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். 4மே பார்த்தீங்கன்னா அசூம் அப்படின்ற பிராண்டோட டூவல் லென்ஸா கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டு விதமான லைட்டுமே இது கொடுக்க ஆரம்பிக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து 6000 கெல்வின்லயும் எல்லோ வந்து ஆம்பர் ஷேப்லயுமே பிரைட்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஆம்பர் ஷேப்ன்றது கிட்டத்தட்ட 2200 கெல்வின்ல வர ஆரம்பிக்கும். இது வந்து நல்ல ஹெவி ரெயின்ல இருக்கிறப்பயுமே நல்ல மிஸ்ட் இருக்கிறப்பயுமே உங்களுக்கு வியூ பாக்குறப்ப நல்லா லெமன் எல்லோ ஷேட்ல உங்களுக்கு டிராவல் ஆகுறப்ப உங்களுக்கு அந்த வியூ வந்து ஈஸியா ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதோட பவர் வந்து க்ளோஸ் அரௌண்ட் 300 மீட்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இதோட டென்த் போக ஆரம்பிக்கும். ஸோ 2, 4, 6, 8 அப்படின்ற 4 லென்ஸ் நம்ம ஆட் ஆன் பண்றப்ப இதோட பவர் வந்து க்ளோஸ் டு ஹெட்லைட் அளவுக்கு இதோட நீங்க பவருமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் முடியும். இது வந்து 100% வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் கூட. ஸோ என்ன தண்ணியில பட்டா கூட லைட் உங்களுக்கு லைஃப் உங்களுக்கு ஸ்பாயில் ஆக போறது இல்லை. அண்ட் இந்த லைட் வந்து நம்ம ஆட் ஆன் பண்றதுனால எக்ஸ்ட்ரா எந்த விதமான ஒயர் டேம்பரிங்குமே பண்றது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாவே நாங்க வந்து அடிஷனலா ஒயரிங் கிட் அதுக்கான ஒரு ரிலே ஒன்று கனெக்ட் பண்ணி இன்சைட்ல ஒரு ஸ்விட்ச் வச்சு கொடுத்துடுறோம். உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை நீங்க ஆன் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு மழை டைம் இருக்கோ அப்போ அதை ஆம்பரா மாத்திக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலா ரன் ஆகுமே தவிர்த்து உங்க காரோட எந்த ஒயரிங் அட்டாச்மெண்ட்டுமே இது ரீச் ஆகிறது கிடையாது. ஸோ அண்ட் இந்த லைட் கூட நாங்கள் வந்து இந்த கார் கூட ஆட் ஆன் பண்ணுறது வந்து டிஆர்எல் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜீப் காம்பஸ் டிஆர்எல் வராது. ஆக்சுவலா நாங்கள் இதில் வந்து ரெயிலெக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோட ஒரு பட்டன் டைப் ஆஃப் டிஆர்எல்ஸ் நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டா ரன்னிங் டைப் ஆஃப் டிஆர்எல் கூட சொல்ல முடியும். இது நீங்க நார்மலா ஹெட்லாம்ப் போடுறப்ப பார்க்கிங் லைட்ல இருக்கிறப்ப ஒயிட்ல எரியும். அதே இண்டிகேட்டர் போடுறப்ப இண்டிகேட்டர் ரன்னிங் மோட்ல உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அது பார்க்கறதுக்கே ஒரு கண்டினியூஸ் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் வியூ போடுறப்ப லெஃப்ட் லொகேட் பண்ணும், ரைட் லொகேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம இண்டிகேட்டர் வியூமே ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் எக்ஸ்பீரியன்ஸ்மே நம்ம பார்க்கலாம். ஒரு டாக் ஸ்பேஸ் ஆன் பண்ணி கூட காட்டுறோம். இந்த மாதிரி லைட் சேவ் பண்றவங்க கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இது ஒரு யூனிவர்சல் லைட், எல்லா விதமான கார்களுக்குமே லைட் பாசிபிள்.